திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் அல்ல என்று ஹைகோர்ட் கிளையில் தமிழ்நாடு அரசு வாதத்தை முன்வைத்து வருகிறது. முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் அரசு தரப்பு உயர்நீதிமன்ற கிளையில் தெரிவித்து வருகிறது. திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசு தனது வாதத்தை முன்வைத்து வருகிறது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அரசு தரப்பு தனது வாதங்களை முன்வைத்து வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் அரசு தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் 1923ஆம் ஆண்டு வழக்கு விசாரணையின் போது தீபம் ஏற்றுவது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டதாகவும் 73 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில்தான் தீபம் ஏற்றப்பட்டது, எந்த பிரச்சனையும் எழவில்லை என்றும் அரசு தனது வாதத்தை முன்வைத்து வருகிறது. முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் தனி நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், மேலதிக விவரம். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவும் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்கள் எல்லாமே நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பாக விசாரணைக்கு நடைபெற்று வருகிறது. இதில் மூத்த வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு அரசுடைய தரப்பில் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த மனுக்களை பொறுத்தளவு, அதாவது தற்போது மனுதாரர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுவை ஒரு பொதுநல மனு போல் நீதிபதி தீர்மானித்து தொடர்ந்து அதற்கான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்திருக்கிறார். அந்த மனுவில் கோவிலுக்கு அவர் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் இது போன்ற உத்தரவு எல்லாம் பிறப்பிக்க முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 73 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபத்திலே தான் இது போன்ற கார்த்திகை தீபம் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. 1912ஆம் ஆண்டிலிருந்து தான் மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. குறிப்பாக ஒரு சொத்துரிமை தொடர்பான வழக்குகள் நடைபெறுகிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் கடந்த 1923ஆம் ஆண்டு இதற்கான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக எதுவும் அந்த வழக்கில் எல்லாம் கோரப்படவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இரு தரப்பிலும், அதாவது 75 ஆண்டுகளாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றும் போது இரு தரப்பிலும் இதுவரை எந்தவித பிரச்சனை இல்லாமல் நடைபெற்றிருக்கிறது. அதன் பிறகு 2 முறை 2 தரப்பிற்கும் இதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது இந்த தீர்ப்பு எல்லாம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, 1931ஆம் ஆண்டு இது தொடர்பாக ஒரு பிரிவி கவுன்சிலில் மேல்முறையீட்டு கவுன்சிலுக்கும் இந்த மனு எடுத்து செல்லப்படுகிறது. இதனிடையே 1994ஆம் ஆண்டிலிருந்து மீண்டும் இந்த பிரச்சனைக்கு கிளம்பி ஒரு பொதுநல வழக்கின் மூலம் பிரச்சனை கிளம்புகிறது. அதன் பின்பு இந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் அப்போது கூறப்படுகிறது என அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 2014ஆம் ஆண்டும் ஒரு விரிவான தீர்ப்புகள் வந்திருக்கிறது. எனவே தனி நீதிபதி தனி நீதிபதி எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தான் இது போன்ற உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்திருக்கிறார் என அரசு தொடர்ந்து தன்னுடைய வாதங்களை தரப்பிலிருந்து முன்வைத்திருக்கிறார்கள். இதனிடையே நீதிபதி திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தூண் சர்வே தூண் தானா என்பதை எல்லாம் நீங்கள் எல்லாம் உறுதி செய்திருக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை தற்பொழுது நீதிபதி எழுப்பி இருக்கிறார். அது உண்மையில் அது தீபம் ஏற்றக்கூடிய அது தீப தூணாக இருக்கிறதா, இல்லது இது அரசு தரப்பிலோ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போன்ற இது ஒரு சர்வே தூணா என்பதை குறித்து எல்லாம் என்ன விவரம் என்பது குறித்து நீதிபதி அதை உறுதி செய்தீர்களா என்ன குறித்து அதை கேள்வி ஏற்றிருக்கிறார். இதனிடையே அரசு தரப்பை பொறுத்தளவில் திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தளவில் நெல்லித்தோப்பு, தர்கா உள்ளிட்ட எல்லாமே தர்காவிற்கு சொந்தமானது, மற்றவை தான் கோயிலுக்கு சொந்தமானது என தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே பிரதானமாக ஏற்கனவே 75 ஆண்டுகளுக்கு மேலாக தீபம் ஏற்றப்பட்ட இடத்திலிருந்து எந்த சர்ச்சையும் இல்லை, நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் இதற்கு ஆதரவாக இருக்கின்றன என்கின்ற கருத்தை தொடர்ந்து அரசு தரப்பில் முன்வைத்து தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாதங்களும் பிரதிவாதங்களும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.